பெற்றவர்கள். ஒன்று சிவபெருமான், உங்களுக்கு தெரியும். இன்னொன்று அகத்தியர், மூன்றாவது அருணகிரிநாதர். இந்த மூன்று பெருமக்களிலும் கூட யார் பெரியவர் என்றால் சிவபெருமானை விட, அகத்தியரை விட அருணகிரிநாதர் தான் பெரியவர் என்றே அடியார்கள் கொண்டார்கள். காரணம், சிவபெருமான் செய்தது திருவிளையாடல், அகத்தியர் மகரிஷி. ஆனால் அருணகிரிநாதர் நம்மை போல் சராசரி மனிதராக இருந்து, ஒரு மனிதனுக்குரிய பலவீனங்கள் எல்லாம் இருந்து, முருகனுடைய பெரும் கருணையினால் அந்த நிலைக்கு உயர்ந்தார் என்றால் அது பெரிய விஷயம். சராசரி மனிதனுக்குரிய பலவீனங்கள் அவரிடத்திலே இருந்தது. இன்பத்துறையிலே எளியவராக இருந்தார். இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா என்று திருவண்ணாமலையிலே கிரிகோபுரத்திலே ஏறி இறந்து விடலாம் என்று சென்று அங்கிருந்து கீழே விழுகிற பொழுது முருகப்பெருமான் வந்து கையிலே ஏந்தி அவரை காப்பாற்றி, அப்பா நீ என்னை பற்றி பாடு என்று சொல்ல, முருகனே கட்டளையிட்டு விட்ட பிறகு என்ன தடை இருக்க முடியும்? பாடத் தொடங்குகிறார் முருகனை பற்றி. உத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவணம் உத்திக்கொரு வித்து குருபர எனவோர் உக்கட்பரமற்கு சுருதி உட்பட்டதை கற்பித்திருவர் 33 வர்க்கத்தவரும் அடிவேல் 10 தலை கத்தக்கணிதொடு ஒற்றைக்கிரி மத்தை பொருதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கர தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகுபொருள் பட்சத்துடன் ரட்சிப்பது ஒரு நாளை தித்தித்தைய ஒத்தப்பறிவொரு நத்தப்பத வைத்த பைரவி திக்கொக்க கழுகுடு கழுதான திக்கொக்க கழுகுடு கழுதான கொத்துப்பறை கொட்டக்களவிசை குத்துப்புதை புக்கு பிடி என முதுகூகை கொட்புற்றன தூற்றவனரை வெட்டிப்பலி இட்டு குலகிரி கொத்துப்பட ஒத்து பொற பல பெருமாளே 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 என்று கொண்டார். அதற்கு பிறகு ஊர் ஊராக சென்று முருகனை பாடுகிறார். திருத்தணியிலே முருகப்பெருமான் அவருக்கு பிரணவ மந்திரத்தையும் உபதேசம் செய்கிறார். விராலி மலையிலே அவருக்கு படிக்காசு தருகிறார். ஆதினங்குடியிலே அவருக்கு ஜபமாலை தந்த சத்குருநாதனாக வருகிறார். இப்படி வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து அருணகிரிநாத பெருமானுக்கு என்னை நீ பாடு என்று அவர் எடுத்துக் கொடுத்த அந்த அடிப்படையில் அவர் பாடிய பாடல்கள் தான் திருப்புகழ். அது திருப்புகழ் எவ்வளவோ உயர்வா இருந்துட்டு போட்டோம். அது ஒரு பாராயண நூல், பக்தி நூல், ஆன்மீக நூல், முருகன் அருளால் பாடியது, அதெல்லாம் சரிதான். நானும் நீங்களும் அதிலிருந்து தெரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்று பார்த்தோம். இன்றைக்கு இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை முறையிலே திருப்புகழ் நமக்கு என்ன வழிகாட்டு? எதுவா இருந்தாலும் நமக்கு என்ன பயன்னு பார்க்கணும்ல. அது உயர்ந்ததுதான், சந்தேகமே. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? மனித வாழ்க்கையை பற்றி அருணகிரிநாதர் சொன்னது மாதிரி யாருமே சொன்னது. நம்முடைய வாழ்க்கை யாராக இருந்தாலும், நீங்கள் தொழிலதிபராக இருந்தாலும், வங்கியில் பணியாற்றுபவராக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், எப்படி ஒரு மனித வாழ்க்கை போகிறது? உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் கருவடைந்து 10 திங்கள் வயதிருந்து முற்றி பயின்று கடையில் வந்துதித்து குழந்தை வடிவாய் கழுவி அங்கெடுத்து சுரத்த முலையருந்து மிக்க கிடந்து கதறி அங்கை கொட்டி தவழ்ந்த நடமாடு அரைமடங்கு கட்டிச்சதங்கை இடுமுதும்பை பொச்சுட்டி தந்தை அவை அணிந்து முற்றித்து விழுந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிடிமுடந்து வெத்த தடுமாறி அமைவதன் முன் கிருபை சித்தம் என்று பெறுவேன். ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையில் இவ்வளவுதான். கருவடைந்து 10 திங்கள் வயதிருந்து முற்றி பயின்று கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாடி கழுவி அங்கெடுத்து சுரந்த முலையருந்து மிக்க கிடந்து, தாயுடைய வயிற்றிலே 10 மாத காலம் இருந்து பிறக்கிறோம். அதுக்கு பிறகு எப்படி இருக்கிறோமா? கிடந்து. என்னது கிடந்து? நாம எந்த ஆஸ்பத்திரியில் பிறந்தோம்? எந்த நர்சம்மா நமக்கு பிரசவம் பார்த்தாங்க? எந்த டாக்டர் வந்து நமக்கு சிசேரியன் பண்ணாங்க? அது நார்மலா இருந்ததையும் சிசேரியனா மாத்தின புண்ணியக்காரன் யாரு? எந்த ஏதாவது நமக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அப்படியே கிடந்தோம். அவர் சொல்ற கிடந்து அப்படின்னா என்ன நடக்கிறதுன்ற உணர்வே இல்லாம இருந்தா பேர் கிடப்பதுன்னு பேர்.
என் கடன் பணி செய்து கிடப்பதே நாவுக்கரசு பெருமான். என்ன அர்த்தம்? ஒரு கோவில்ல ஒரு 1.5 அடி நீளத்துக்கு ஒரு டியூப் லைட்ல போட்டு அதுல இருந்து வர வெளிச்சத்திலையும் தாம் பேரை எழுதி கானா ஊனா மானா லானா உபயம்னு தாம் பேரை போட்டு அதுல இருந்து கொஞ்ச நஞ்சம் வர வெளிச்சத்தையும் தாம் மறைக்கிற புத்தி இல்லை. என் கடன் பணி செய்து கிடப்பது நான் செய்தேங்கிற உணர்வு கூட இல்லாம பிறந்து அப்படித்தானே இருந்தோம். மெட்டர்னிட்டி வார்டில் டெலிவரி ஆகுது. தாத்தா அங்கேருந்து வந்து குழந்தைய பார்த்து கண்ணை பாரு அப்படியே அப்போன உரிச்சு வச்சிருக்குன்ற. பாட்டி அங்கேருந்து வந்து மூக்க பாரு அப்படியே அம்மா மாதிரியே இருக்குன்றாங்க. அத்தை அங்கேருந்து வந்து நெத்திய பாரு சித்தி மாதிரியே இருக்குன்றாங்க. நர்சம்மா அங்கேருந்து வந்து இது உங்க குழந்தை இல்லைங்க பக்கத்து வீட்டு குழந்தை, நான் தான் மாட்டி விட்டு போயிட்டேங்க. கழுவி அங்கிருந்து சுரந்த முலையறிந்து மிக்க கிடந்து கதறி அங்கையில் கொட்டி தவழ்ந்து நடமாடி. எப்படி நடமாடி? நம்மளாம் நடக்க ஆரம்பிச்சிட்டோமா? குழந்தையா பிறந்தோம், தவழ்ந்தோம், நடக்கிறோன்ற. ஏங்க பிறந்த ஒரு குழந்தை வளர்ந்து நடக்கிறதுக்கு பெரிய விஷயமா? அருணகிரிநாதரை போன்ற ஒரு பெரும் கவிஞர் நடமாடின்னு நாம நடந்ததை குறிப்பிடுறாரு. என்ன காரணம்? உலகத்துல மற்ற எல்லா ஜீவன்களும் குட்டி போட்டதுன்னா குட்டி போட்ட 2 நாள்லயே அந்த குட்டி நடக்க ஆரம்பிச்சிடும். கண்ணுக்குட்டிலாம் போட்ட கொஞ்ச நேரத்துல நடக்க ஆரம்பிச்சிடும். யானை குட்டி போட்டுன்னா கூடவே அது மாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும், தத்தக்கா புத்தக்கான்னு. ஆனா இந்த மனுஷன் நடக்கிறதுக்கு மட்டும்தான் குறைஞ்சது ஒரு 1.5-2 வருஷம் ஆகும். குறைஞ்சது நடக்கிறது, சரியா நடக்கிறது. அது கூட அப்படி கம்பியை பிடிச்சிக்கிட்டு தான் நடப்பான். காலால நடக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். பெரியவங்க சொன்னபடி நடக்கிறதுக்கு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் ஆனா கூட சில பேர் நடக்க மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருப்பான். நம்ம அதனாலதான் இந்த சாலைகளுக்கு எல்லாம் பெரியவங்க பேரை வைக்கிறோமே. ஏன்? காந்தி சாலை, நேரு சாலை, ராஜாஜி சாலை எதுக்காக வைக்கிறோம்? அந்த தெரு வழியா நடந்து போறப்போ பெரியவங்க காட்டின அந்த வழியிலையும் நடக்கணும்ன்றதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் காந்தி வழியில் நடக்கணும், ராஜாஜி வழியில் நடக்கணும், நேரு வழியில் நடக்கணும். பெரியவர்கள் பெயரை சாலைகளுக்கு வைப்பதற்கு காரணம் அந்த வழியில் நடக்கிற பொழுது அவர்கள் வழியிலும் நடக்கணும்னு. ஆனா நம்மால் பார்த்தா அதெல்லாம் எங்களால முடியாதுன்னு அவங்க பேரை ரியல் எஸ்டேட்டுக்கு வச்சுட்டான். காந்தி நகர், நேரு நகர், ராஜாஜி நகர். என்ன அர்த்தம்? நீங்க காட்டின வழியெல்லாம் நடக்க முடியாது. காந்தி நகர், ராஜாஜி நகர், நேரு நகர், நான் என் வழியில போய்க்கிறேன் நகர். சார் நான் ஒன்று சொல்றேன், நம்மளும் காலால தான் நடக்கிறோம், ஆடு மாடும் காலால தான் நடக்குது. ஆனா கால்நடைன்னு எதுக்கு பேரு? அதுங்களுக்கு தான் பேரு. நமக்கு கால்நடைன்னு பேரு இல்லை. நம்மளை யாரும் அப்படி சொல்றது இல்லை. குறைஞ்சபட்சம் வெளிப்படையா நம்ம காதுல விழற மாதிரி சொல்றது இல்லை. அதுக்கு மட்டும்தான் கால்நடைங்கிறோம். என்ன காரணம்? மனுஷனுக்கு அதையும் தாண்டி 2 நடை உண்டு. ஒண்ணு நான் நடை, இன்னொன்னு மனோ நடை. இந்த நான் நடை பேசுகிற மொழி, அதுல ஒரு பக்குவம், அதுல ஒரு அழகு, அதுல ஒரு செழுமை இருக்கணும். இந்த நான் நடை அது மனுஷனுக்கு தான். அதே மாதிரி மனசு அது எங்க போகுது, எங்கெங்க போயிட்டு திரும்புது, யார் யார் பின்னால்தான் சுத்துது அப்படிங்கிறதுல ஒரு பக்குவம், ஒரு அழகு, ஒரு பொலிவு இருக்கணும். இந்த நான் நடையும் இந்த மனோ நடையும் சரியில்லை அப்படின்னா கால்நடைக்கும் இந்த கால்நடைக்கும் அந்த கால்நடைக்கும் வித்தியாசம் இல்லைன்னு. கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுமுதும்பை பொச்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றி திமிர்ந்து வயதே. குழந்தைக்கு என்னெல்லாம் அலங்காரம் பண்றாங்கன்னு ஒரு பட்டியல் போடுறார். அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுமுதும்பை பொச்சுட்டி தண்டை அவை அணிந்து. குழந்தைக்கு விதவிதமா நம்ம அலங்காரம் பண்றோம். சார் உலகத்துல அலங்காரம் இல்லாமலேயே அழகா இருக்கிறது அப்படின்னா அது குழந்தை மட்டும்தான். நமக்கு தான் அலங்காரம் எல்லாம் தேவை. அலங்காரம் பண்ண பிறகும் அழகா இருக்கிறமான்றது வேற. ஆனா குழந்தைக்கு எந்த அலங்காரமும் தேவையில்லை. அது சாப்பிட்றப்போ பிசைஞ்சு அம்மா வச்சுட்டா நானே சாப்பிடுவேன் அப்படின்னு அம்மா பிசைஞ்சு வச்சதை அடம்பிடிச்சு கையில வாங்கிட்டு அந்த சாதத்தை ஊட்டி ஊட்டி எடுத்து வாயை தவிர மூஞ்சி முழுக்க ஈசிக்கிட்டு வச்சிருக்கும். அதுவும் பார்க்கறதுக்கு ஒரு அழகா. புது சட்டை புது டிராயர் போட்டு வாசல போயிட்டா அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட்ல பிலிம்ல நடிச்ச மாதிரி முழுக்க
அழுக்காகிட்டு மம்மி கரை நல்லது அப்படின்னு சொல்ற மாதிரி முழுக்க அழுக்காகிட்டு திரும்ப அங்கேருந்து வரும். அழுக்கு சட்டையை போட்டுருந்தாலும் அழகா இருக்கிறதுன்னா அது குழந்தை மட்டும்தான். அதுக்கு எந்த அலங்காரமும் தேவையில்லை. ஆனா நம்மால் பாருங்க, வேணுட்டே அதுக்கு பெரியவங்க பண்றப்போ சேஷ்டையெல்லாம் குழந்தைங்க பண்ணி விட்டு, இப்ப வேஷ்டி பெரியவங்க கட்டுவோம், டிராயர் குழந்தைங்க போடும். நம்மால் அது வேணுட்டே மாத்தி அது இருக்கிறதே ஒரு 2 முழமா அதுக்கு ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு வேஷ்டியை அதுக்கு போட்டுட்டு அது போட வேண்டிய டிராயரை இவன் போட்டுட்டு இருக்கான். கேட்டா பெர்முடாஸ்ன்றான். இந்த பெர்முடாவை போட்டுக்கிட்டே ராத்திரி 8 மணிக்கு சென்ட்ரல்ல ஏறி அப்படியே மேல் பத்துல ஏறி படுத்து மறுநாள் காலம் கோயம்புத்தூர்ல இறங்குறான். பெர்முடாவா அது நிர்மூடா, அது குழந்தை போட வேண்டியது, நீ போட்டு எடுத்தீங்க. அரைவடங்கள் கட்டி சதங்க இது குதும்பை பொச்சுட்டி கண்டை அவை அழிந்து முற்றித்து வந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணிவுழந்து மெத்த தடுமாறி அமைவதன் கிருபை சித்தம் என்று பெறுவேன். இந்த உடம்பு பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம், வலிவாக இருக்கலாம், பொலிவாக இருக்கலாம். என்றைக்கு இந்த உடம்புக்கு என்ன நோய் வரும் என்பதை அவனுக்கு மட்டும்தான் பிணிவுழந்து மெத்த தடுமாறி அமைவதற்கு. சார், உலகத்திலேயே 2 விதமான கஷ்டங்கள் அப்படின்னா அது மனுஷனுக்கு மட்டும்தான். மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் விலங்குகளுக்கும் உடம்புக்கு மட்டும்தான் கஷ்டம் வரும். இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் மனசுக்கும் சேர்த்து கஷ்டம் வரும். ராத்திரி தூங்காம படுக்கையில புரண்டு படுத்துட்டு இருக்கிறது மனுஷன் மட்டும்தான். புந்தி